ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சுடிதார் வச்சு எங்கள் பாப்பாவுக்கு எப்படி ஜீன்ஸ்க்கு போகிற ஷார்ட் டாப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம சுடிதாராக போட விருப்பம் இல்லை அப்படின்னா ஜீன்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் டாப் ஈஸியாக எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சைடு ஓப்பன் பக்கம் இருக்கிற 2 சைடும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவும் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஷார்ட் டாப்போட லென்த் வந்து நான் 27 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ 27 இன்ச் அளவாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிளாத் அப்படியே டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட் நெக் கட் பண்ண போகிறேன். ஸோ நெக் வந்து ஷோல்டர் 6.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நெக் வந்து நான் 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் 3 இன்ச்சு ஷோல்டருக்காக விட்டுருக்கேன். இப்போது கீழே 2.5 இன்ச் லென்த் எடுத்துக்கலாம். நெக் இறக்கம் 2.5 இன்ச் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த சைடும் 2.5 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு போட் நெக் ஷேப் வரைஞ்சிடலாம். இப்போது ஷோல்டர் 6.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதே 6.5 இன்ச் கீழேயும் குறிச்சிட்டு இப்போது எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம் ஹோல் இறக்கமும் நான் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மாதிரி குறிச்சிக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோலும் நெக்கும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். போட் நெக் வந்து நான் 2 பக்கமே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே ஒரே இறக்கம் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போது செஸ்ட் அளவு நான் 8.5 இன்ச் குறிச்சிருக்கேன். அதே மாதிரி கீழே 14.5 இன்ச் இறக்கத்தில் நான் 7.5 இன்ச் வேஸ்ட் மெஷர்மெண்ட் குறிக்கிறேன். அது போக ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போது அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் அளவு 8.5 இன்ச் கூட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த ஜீன்ஸ் ஷார்ட் டாப்புக்கு வந்து நான் சைடு ஓப்பன் வைக்க போகிறேன். அது ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லீவை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பிக்கோங்க. அப்படியே ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்லீவோட லென்த் நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். 2 சைடும் 6 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது கேப் டவுன் 3 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டாப் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் பக்கத்தில் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிடலாம். நீங்கள் ஸ்லீவ் ட்ரா எப்பவும் போல் ஆம் ஹோல் ரவுண்டுக்கு ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு லைனிங் கிளாத்துக்கு மேலே போட்டுட்டு கீழே கொஞ்சமாக ஃபோல்டிங் பண்ணி லைனிங் ஒரு 2 இன்ச் கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹைட்டை சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். லைனிங் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது டாப்க்கு நம்ம லைனிங் கட் பண்ணியாச்சு. நான் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வைக்க போகிறதில்ல. இப்போது நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு படிமான தையல் நெக்கில் நம்ம போட்டுக்கலாம். சுற்றியும் படிமான தையல் போட்டுட்டு நான் வந்து சின்னதாக ஒரு லேஸ் கொடுக்குறேன் ஒரு டிசைனுக்காக. நீங்கள் லேஸ் வேணால் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இப்போது 2 பீஸும் நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி ஸ்லீவ் வந்து 2 பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட எண்டில் நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்லீவுக்கும் கீழே பாட்டமுக்கும் லேஸ் வைக்கிறேன். நீங்கள் லேஸ் வேணால் வச்சுக்கலாம், இல்லை அப்படியேவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சைடு ஓப்பன் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் 17 இன்ச் குறிச்சிட்டு இப்போது கீழே அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச் சைடு ஓப்பன் கிட்ட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம அதோடு நிறுத்திட்டு அப்புறம் எப்பவும் போல் நம்ம சைடு ஓப்பனுக்கு ஸ்லிட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஷார்ட் டாப் ஜீன்ஸுக்கு சூப்பராக நம்ம ஒரு சுடிதார்லேருந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு சுடிதார் தேவையில்லாமல் நீங்கள் ஷார்ட் டாப்பாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.